மகாபெரியவா சரணம். சந்நியாசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் காவி உடை உடுத்தி இருப்பார்கள், கைகளில் தண்டம் ஏந்தி இருப்பார்கள். இந்த தண்டத்தை நம்ம என்ன நினைக்கிறோம், சாதாரணமாக மரக்குச்சியாக நினைத்து பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். மகாபெரியவா சரித்திரத்தை படிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் நமக்கு உணர்த்தக்கூடியவை அற்புதமான விஷயங்களாக இருக்கும். அதுபோலத்தான் இந்த தண்டத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை பார்த்தால் நமக்கு புரியும். ஆக இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இனிமே எந்த ஒரு மகான், யார், எந்த ஒரு சன்னியாசி கையில் தண்டம் ஏந்தி இருந்தால் அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மனோபாவம் நமக்கு வந்துடும். சரி, ஒரு தடவை கர்நாடகாவில் மகாபெரியவா யாத்திரை பண்ணுறாங்க. அப்போ அங்கே மழைக்காலம். அப்போ அந்த மழைக்காலம் அப்படின்னா வெள்ளம் வரும் இல்லையா? ஆனால் அந்த மழைக்காலத்தில் பெரியவா என்ன பண்ணுவார்னா, எப்போவுமே நதி இருந்துச்சுன்னா அந்த நதியில் தான் நீராட விரும்புவார். அப்போ பக்கத்தில் ஓடிற நதியில் நீராடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கே போகக்கூடிய பாதை பார்த்திங்க அப்படின்னா வழுக்கக்கூடிய பாதையாக இருக்கும், அவ்வளவு அபாயம் நிறைந்ததாக இருக்கும், கரடு முரடான பாறைகள் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பக்கத்தில் சீடர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது போகிறதுக்கு. வேண்டாம் பெரியவா, சேரும் பாறையும் அதிகமாக இருக்குது, நதியோட ஆழத்தையும் நம்மளால் கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே மெதுவாக பெரியவா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் மகாபெரியவா இது எதையுமே காதில் வாங்கிக்கல. தயக்கமாக அவங்க நிற்கவும் கிடையாது. ஓடக்கூடிய நதியில் வேகமாக இறங்கி தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்கிறது மாதிரி என்ன பண்ணார் தெரியுமா? அவர் கையில் வச்சுருந்தார் இல்லையா தண்டம், அந்த தண்டத்துக்கு அபிஷேகம் செய்ய தொடங்கினார். சரியா? செஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் நீராடுவதற்காக இடுப்பளவு ஆழத்திற்கு போய் நின்று தண்டத்தை அப்படியே அணைச்சபடியே வடக்கு திசையை நோக்கி கை குவித்து வணங்குகிறார். வெள்ளத்தோக்கு நடுவில் ஓரிடத்துல தண்டத்தை மண்ணில் ஊனி வச்சார் பாருங்க. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, தண்டம் இழுத்து செல்லாத விதத்து அந்த இடத்தில் மட்டும் தண்ணீரின் வேகம் குறைந்தது. அப்போ அந்த ஆற்று வெள்ளம் கூட அந்த தண்டத்தின் சக்திக்கு அடிபணிந்தது. இந்த சுவாமிகள் நீராடும் வரை தண்டம் என்ன பண்ணலை, அசையக்கூட இல்லை. இப்போ நீராடி முடிச்சார் மகாபெரியவா. ஆடையை மாற்றிக்கொண்டு நெற்றியில் திருநீர் இட்ட பின்னர் தான் தண்டத்தை கையில் எடுத்தார். அடுத்த வினாடியே அந்த இடத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதுன்னு சொல்கிறாங்க. ஆக அந்த தண்டம் அப்படிங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கும். ஆக எந்த ஒரு விஷயமும் அவர்கள் கைகள் இருந்தால் அதுவும் சக்தி வாய்ந்ததாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயம் அவர்களுடைய பாதுகையாகட்டும், கையில் ஏந்தி இருக்கக்கூடிய தண்டமாகட்டும், அனைத்துமே சக்தி வாய்ந்தவைதான். மகாபெரியவா சரணம்.